மேச ராசி அன்பர்கள் 2026 வருடம் திருமணம், காதல், கூட்டு சம்பந்தப்பட்டது, அந்யூன்யம், ஒப்பந்தங்கள் இதில் எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்கும். பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் மதில் மேல் பூனையாகவே நிறைய பேத்துக்கு இருக்கு. ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேத்து இருக்கு. அந்யூன்யம் இருக்கா, கணவன் மனைவி இணைந்து இருப்பாங்களா, அந்த வசியம் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேத்துக்கு இல்லை. என் கணவன் மொபைலை நேசிப்பதை காட்டிலும் என்னை நேசிப்பதை குறைவுன்னு, அதே பெண் என்னை விட பொருளாதாரத்தை வேற விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க இப்படின்னு ஆண் பெண் மாறி மாறி கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு திருமண ஒப்பந்தங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவி அதே மாதிரி கூட்டு சம்பந்தம் பிசினஸ்ல சார் நீங்க பார்ட்னர்ஷிப்பை நம்பி போட முடியலைங்க. சொந்த பந்தமானு சொல்லி நட்பா இருந்தாலும் இதா இருந்தாலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல காதல் என்ற ஒரு வரமா சாபமான ஆகிற அளவுக்கு நிறைய திருமண பிரேக்கேஜ் கேள்விப்படுறோம். காதல் பிரேக்கேஜ் எண்ணில் அடங்கா அந்த பருவ வயதிலுடைய ஆண்கள் பெண்கள் அடுத்தது ரொம்ப வருஷமா இருந்தவங்க கூட கன்டினியூ பண்ண முடியுமா? அதை விட திருமணமாகி பல வருடங்களா வாழ்ந்துட்டு இருந்தவங்க 18 வருஷம் 19 வருஷம் வாழ்றோம், இப்பொழுது எனக்கு மனைவி மேல விருப்பம் இல்லை, கனவு மேல விருப்பம் இல்லைன்னு வரும். சரி, மேசராசிக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறது திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் சம்பந்தப்பட்டது எப்ப, திருமண அமைப்பு எப்படி இருக்கும், எந்த மாதிரி கிரக காம்பினேஷன் தான் பிரச்சனை வரும், தெளிவு ஓப்பனா பேசிடுவோம். ரைட், முதல்ல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசினா தைரிய குணம் கொண்ட அன்பர்கள். இவர் பார்த்தீங்கன்னா துணிவே துணையாக இருப்பார்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் ராசியில் இந்த ராசியும் ஒன்று. குயிக் டிசிஷன், லீடர்ஷிப் குவாலிட்டி, ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இந்த ராசி இருக்காது. அப்ப திருமணத்துல ரெஸ்பெக்ட் இல்லை, கூட்டல் ரெஸ்பெக்ட் இந்த ராசி இருக்குமா, வெயிட் பண்ணி பார்க்குமே தவிர நியாயம் இருக்கணும், நேதி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். விட்டு கொடுக்க மனப்பான்மையும் உண்டு, தட்டி கேட்கும் மனப்பான்மை இந்த ராசிக்கு. பொதுவாக இந்த மேச ராசி நிறைய பேத்துக்கு, நான் சொல்கிறேன் நிறைய பேத்துக்கு திருமணம் அமைந்த பின் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நல்லதா மாறுதான் தப்பா மாறுதான் அப்படிங்கிறதான். முதல்ல இந்த ராசிக்கு திருமணத்தை பேசிட்டு காதலுக்கு வரேன். ஏன்னா காதல் பேசுகிறேன், காதல் இளைஞர்கள் பற்றி பேசுகிறேன், திருமணம் எல்லா விதங்களும். பொதுவாக இந்த ராசிக்கு திருமண அமைப்புகள் இந்த வருடம் இந்த ராசிக்கு வந்திருக்கிறது தவற விடக்கூடாத ராசி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேள்விகள், சார் குருபலமே எங்களுக்கு இல்லையம்பாங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தாலும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், குருபலத்துக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். என்னங்க எல்லாருமே குருபலம் வந்துருச்சா தான் கேட்குறோம். சரி, குருபலம்ங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியே தவிர வேலை கொடுக்கறதுங்கிறது தசாபுத்தியும் கோச்சாரம் இரண்டும் இணைந்த கைகளாக செயல்படும் போது திருமண வாழ்க்கை இணைகின்றன. நிறைய பேருக்கு அப்ப ஏங்க கல்யாணமே ஆகல, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் சொன்னா காமராஜர் ஐயா ஏன் திருமணம் ஆகல, அது மாதிரி திருமணத்துக்கும் குரு பயிற்சிக்கும் சம்பந்தம்ங்கிறது குறைவு. அப்ப அந்த வயதில் பேசியிருப்பாங்க கல்யாணம் ஏன் பண்ணலன்னு பேச்சுவார்த்தை